என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வந்து என்னோட தேடுதல் வந்து வேட்டை எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இது கிடையாது, பல நாடுகள், பல கண்ட்ரீஸு என்னைய அனுப்புச்சு அந்த தேடுதல் போகும்போது எனக்குள்ளே வந்து இது நீ இல்லை, இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னா, நாம் சொல்கிற சேலரி மட்டும் கிடையாது, ஓகே. பதவி மட்டும் கிடையாது, புது அனுபவம், புது ஸ்கில்ஸு. நான் எங்கே இருந்தோ இருந்த என்னை வந்து கோச்சாக கூட என்னை வச்சுச்சு. நான் அபுதாபியில் வந்து அஸ் அ கோச், அதுதான் HSC கோச், சேஃப்டி கோச்சும்பாங்க. ஓகே. ஒரு 18,000 பேர் 20,000 பேர் வர்றாங்கன்னா, ஆபத்து இல்லாமல் வேலையை எப்படி செய்கிறதுங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே விடணும். அதுதான் எங்களோட எய்ம். தட் இஸ் அ சேஃப்டி கோச்சும் போனாங்க. ஸோ ஒருத்தனை கோச் பண்ணி அவனை ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்பணும். ஸோ நான் ஆஸ் அ டீச்சராக குரு வரையும் இங்கேருந்து என்னைய மெக்கானிக்கில் இருந்த என்னைய குரு வரையும் என்னைய அடுத்த தேடுதல் போச்சு. இப்போ அந்த தேடுதலும் இல்லாமல் அதுக்கப்புறமும் கூட நான் தேடுதலில் ஆரம்பித்தேன். அப்போ நான் என்ன ஆச்சுன்னா, எங்கேயுமே தெர் இஸ் நோ ஸ்டாப்பேஜ். எங்கே எடுத்துகிட்ட இது போதும்னு நான் நினச்சிருந்தேன்னா அதுக்கு மேலே மூவ் ஆகிருந்திருக்க மாட்டேன். நான் அப்படி நினைக்கல, ஓகே, ஸ்டாப்பே பண்ணல. ஈவன் நோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஃபாதராக என் கடமையை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேலேயும் ஏதோ ஒன்று இருக்குது,